நம்ம வேதத்துல பார்க்கிற கேலப் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அப்பா யாருன்னு தெரியுமா? அவருடைய அப்பா எந்த சந்ததியை சேர்ந்தவருன்னு தெரியுமா? இதை தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல்ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய கேலப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். என்னுடைய தாசனாகிய கேலப்னு தேவன் இந்த இடத்துல சொல்றார். தேவன் யோசுவாவை கூட என்னுடைய தாசன்னு சொல்லல. யோசுவா மரித்த பிறகுதான் கர்த்தருடைய தாசன் என்று வேதத்துல குறிப்பிடப்படுறாரு. ஆனா கேலப என்னுடைய தாசன்னு கர்த்தர் அழைச்சதுக்கு என்ன காரணம்? யார் இந்த கேலப்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 32:11வது வசனம் சொல்லுது, உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புனனின் குமாரன் கேலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர. இந்த வசனத்துல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது, அவருடைய அப்பா பெயர் எப்புனேன். இந்த எப்புனேன் யாருன்னா கேனேசியன். வேதாகமத்துல கேனேஸ் அல்லது கேனான்னு ஒரு சிலர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஏதேமியனானிய கேனாஸ். ஆதியாகமம் 36:11 அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை ஏற்றுக்கொள்கிற விதத்துல இல்ல. அது ஏன்னு நம்ம பின்னாடி சொல்றேன். ஏதேமியர்கள் யாருன்னா ஏசாவின் வம்சம். இந்த ஏசா ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். ஆதியாகமம் 15:19-21 வசனம் சொல்லுது, கேனேசியரும் கேனானியரும் கத்மேனியரும் சொல்லிட்டு இப்படி ஒரு பட்டியலை நம்மளால பார்க்க முடியும். இந்த அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமோடு பேசுறாரு. ஆனா நாம இங்க பார்க்கிற இந்த கேனேசியர்கள் ஏதோமியர்களின் வழி வந்தவங்க கிடையாது. இவர்கள் ஆபிரகாம் காலத்திலேயே கானான் தேசத்துல வாழ்ந்தவங்க. அதுக்கான ஆதாரம் தான் ஆதியாகமம் 15:19-21. இந்த பெயர் பட்டியல பார்த்தா நமக்கு நல்லா புரியும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்னு வசனம் சொல்லுது. யோசுவா 3:10 வசனம் சொல்லுது, பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரும் ஏத்தியரும் ஏவியரும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக அப்படின்னு சொல்லுது. ஆபிரகாமோடு 15வது அதிகாரத்துல பேசும்போது தேவன் பெயர்கள் எல்லாம் உறுதிப்படுத்துறாரு. மோசையோடும் யோசுவாவோடும் பேசும்போது இந்த பெயர் எதுவுமே இல்லை. யார் அவங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசேப்பு காலத்துல ஒரு பஞ்சம் வருது. அதனால எல்லா ஜனங்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல யாக்கோபுடைய 11 குமாரர்களும் தானியம் வாங்கறதுக்காக போறாங்க. அவங்க மட்டுமா போயிருப்பாங்க? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட கானான் தேசத்தில் இருக்கிற மற்ற ஜாதி ஜனங்களும் எகிப்துக்கு அவங்களோட கூட போயிருப்பாங்க. வேதத்துல ஒரு வசனம் இதுக்கு ஆதாரமா இருக்கு. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிடுச்சு அப்படின்னு வேதத்துல சொல்லுது. எகிப்துல தானியம் வாங்க வந்த யாக்கோபின் குடும்பம் பின்பு யோசேப்பினால கோசோன் நாட்டுல தங்க வைக்கப்படுறாங்க. அவங்களோட கூட்ட மற்ற ஜாதியான ஜனங்களும் வைக்கப்படுறாங்க. இப்படி கேனேசியர்களும் அவங்களோட கூட இருந்ததுனால அவங்களுக்குள்ள சம்பந்தம் கலந்து அவங்களோட இணைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேலர்களும் அவங்கள ஏற்று கொண்டிருப்பாங்க. கண்டிப்பா எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தும் போது அவங்களோட கூட இருந்த மற்ற இன மக்களையும் அடிமைப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்கள் செய்த எல்லா வேலையும் செஞ்சு துன்பங்களையும் அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது மோசே வராரு, 10 வாதைகள் மூலம் இஸ்ரவேலரை மீட்கிறாரு. இஸ்ரவேலர்கள் அடைஞ்ச சந்தோஷத்தை போல மற்ற ஜாதி ஜனங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வோன் கடைசியா போங்கன்னு சொல்லி அனுப்பும்போது இஸ்ரவேலர்கள் மட்டுமா போயிருப்பாங்க? அவங்களோட கூட இருந்த மற்ற ஜாதி ஜனங்களும் கேனேசியர்களும் போயிருப்பாங்க.
அதை தான் இந்த வசனம் சொல்லுது. யாத்ராகமம் 12:38, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்களும் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மற்ற ஜாதி ஜனங்களும் அடிமைகளா எகிப்துல இருந்தாங்க. பிறகு விடுவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க என்பது இந்த இடத்துல உறுதியாகுது. இந்த கேனேசியர்கள் வம்சத்துல வந்த ஒரு புறஜாதியானவன் தான் இந்த எப்புனே. அவனுடைய மகன் தான் இந்த கேலேப். கேலேப் ஒரு யூதனும் கிடையாது, இஸ்ரவேலனும் கிடையாது. ஆனா அவன் இப்போ இஸ்ரவேலனா மாறி இருக்கிறான். யூத கோத்திரத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறான். யூத கோத்திரத்துல கேலேப் ஒரு மிக முக்கிய ஒரு பிரபுவாகவும் இருந்திருக்கிறான். கானான் தேசத்துக்குள்ள போனவங்கள இவரும் ஒருத்தர். இந்த காரியத்தின் மூலமா நம்மள தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா உள்ள அனுமதிச்சு இருக்கிறார். இப்போ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து வேதத்துல இருக்கிற அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.